வாழ்வும் வழிபாடும் என்ற சிந்தனையில் கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய உமையம்மையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். கிரியாசக்திங்கிறது என்ன அப்படின்னா, செயல். எந்த ஒன்றையும் நாம் செய்கைகளினாலே தான் பெற முடியும். அதுதான் அனுபவத்தை நமக்கு தரும். எனக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வச்சுங்களேன், பெருசாக ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும், ஒரு 200 சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி நினச்சதை, சங்கல்ப மாத்திரத்தில் உள்ளதை செயல்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு இருக்கணும். 1,00,000 பேர் நினைப்பா, அதில் 2 பேர் தான் செயல்படுத்துவா. ஒரு நினைவுக்கும் ஒரு செயலுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அப்போ எந்த ஒரு காரியமும் நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றலுக்கு தான் கிரியாசக்தி அப்படின்னு பேர். இந்த கிரியாசக்தி அப்படிங்கிறது எப்பொழுதுமே கோயிலில் இருக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு பகுதி, ஒரு ஆகம கருத்து. ஒவ்வொரு கோயில்களும் கிட்டத்தட்ட 224 உபாகமங்கள் இருக்குது, 18 பத்ததி இருக்குது, 28 ஆகமங்கள் இருக்குது. நான் சொல்கிறது சைவம் சார்ந்து. இப்படிப்பட்ட எல்லா ஆகமங்கள்லையும் கிரியாசக்தி, செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது ஊர் எல்லையில் கிராம தேவதைன்னு வச்சுருக்கா. இந்த கிராம தேவதையை தான் கிரியாசக்தின்னு சொல்கிற வழக்கம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம மதுரையில் மீனாட்சி, காஞ்சியில் காமாட்சி, நாகையில் நீலாயுதாட்சி, கோவூரில் மீனாம்பிகை, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அம்பாள் சொல்கிறோம். ஆனால் சில்பசாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்லும்? இது எல்லாத்துக்கும் மனோன்மணின்னு பேர் சொல்லும். அந்த மாதிரி அனைத்து சக்திக்குமே இந்த 3 சக்தியாக பிரிக்கிறது சாஸ்திரம். இது தத்துவ நோக்கில் சக்தியை பற்றி பேசுகிறது, ஆற்றல். இந்த கிரியாசக்தி அப்படிங்கிறது எப்பொழுதுமே கிராம தேவதையாக இருக்கும். இப்போ ஒரு கோயில் கட்ட போகிறா, அது சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, பொதுவாக இந்த விஷயத்தில் சில்பசாஸ்திரம் சொல்கிறது தான் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணுவாள். அப்போ ஊர் நடுப்புற சிவன் கோயில் இருக்கும். இப்போ இந்த ஊரோட எல்லை இருக்குது, இதுக்கு மேலே அந்த ஊரோட விரிவு இல்லை, அதுதான் அதனுடைய எல்லை அப்படின்னு சொன்னால், அந்த எல்லை பகுதியில் தான் இந்த கிராம தேவதையை அமைப்பா. அது 4 பக்கத்தில் இருக்கும் பெரும்பாலும். ஒரு பக்கத்தில் சுடுகாடு இருக்கும் எப்பொழுதுமே ஒரு எல்லையில், இன்னொரு பக்கத்தில் ஒரு சாஸ்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு புருஷ தேவதை ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு எல்லையில் ஸ்திரீ தேவதை ஏதாவது இருக்கும். 4 பக்க எல்லையிலையுமே சுவாமி இருக்கும். அதில் ஸ்திரீ தேவதையாக கிரியாசக்தியை வச்சுருப்பாள். இந்த கிரியாசக்திங்கிறது ஸ்திரீ தேவதை, ஒரு பெண் வடிவமும், அந்த புருஷ தேவதை அதாவது சாஸ்தா அந்த மாதிரி, அது 2 தேவதையாக அது இருக்கும். எல்லா ஊர் சிவன் கோயிலுக்கும் கொடியேற்றி உற்சவம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், அந்த கொடியேற்றுறதுக்கு முன்னாடி அந்த கிராம தேவதைக்கு வழிபாடு பண்ணுவாள். அந்த கிராம தேவதை கொடியேற்றுவா, அதுக்கே தனியாக கொடியேற்றுவா. 1 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் அதுக்கு உற்சவம் பண்ணுவாள். அந்த கிராம தேவதை உற்சவம் வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் அவளை ஆஹ்வானம், பத்திரிக்கையெல்லாம் வைப்பாள் அந்த சுவாமிக்கு. நான் இந்த மாதிரி உற்சவம் வச்சுருக்கேன், நீங்கள் உற்சவத்தில் இருந்து கலந்துக்கணும், இந்த உற்சவத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. அந்த கிரியாசக்தி யார்? ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கவே இல்லை, சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நிறையா பேர் கவலைப்படுவோம். ஏதோ கோயில் இப்படி இருக்கே, இவ்வளோ அற்புதமாக இருக்கே இந்த கோயில்லாம் அப்படின்னா, அந்த கிராம தேவதை மனசு வச்சா அந்த கோயில் நடக்கும், கும்பாபிஷேகம் நடக்கும். அதுதான் கிரியாசக்தி. செயல்படக்கூடிய சக்தி அதுக்கு தான் இருக்குது. அந்த எல்லையில் தான் அது இருக்கும். அதை கிராம தேவதைன்னு சொல்லுவாள். அது பெரும்பாலும் ஐனாராவும் பிராரியாவும் வீரன், முனீஸ்வரன், அது மாதிரி ஏதாவது ஒரு சாமி இருக்கும். புருஷ தேவதையாகவும் இருக்கும், ஸ்ரீ தேவதையாகவும் இருக்கும். 2மே கிரியாசக்தின்னு தான் பேர். கிரியாசக்திங்கிற சொல் இருக்கோ இல்லையோ, அது ஸ்ரீ தேவதையும் குறிக்கும், புருஷ தேவதையும் குறிக்கும். சரி, இப்போ இந்த கிரியாசக்தி தேவதையை கும்பிட்றதுனால என்ன பலன்? நமக்கு நம்மளுடைய நன்மை என்ன? எதுக்கு அதை வச்சுருக்கா அப்படின்னா, சிவன் ஆத்ம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த கிரியா தேவதை அப்படிங்கிறது
மனதையும் சரீரத்துக்கும் உண்டான நன்மையை செய்யக்கூடியது. எந்த ஒன்றுமே மனிதர்கள் விரும்புவது அனைத்துமே ஒன்று உள்ளம் சார்ந்ததாக இருக்கும், இல்லைன்னா உடல் சார்ந்ததாக இருக்கும். வியாதி நிவர்த்தி, கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படின்னு எந்த ஒன்றாக இருந்தாலும் அது உடல் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அந்த கிராம தேவதையால் தான் இருக்குது. உள்ளம் சார்ந்து இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அந்த கிராம தேவதையால் தான். இந்த கிராம தேவதை உடல் சார்ந்தது, உள்ளம் சார்ந்தது, 2 விதமான செயல். உள்ளம் செய்கிற செயல், உடல் செய்கிற செயல். இந்த உடல் செய்கிற செயல் சார்ந்து இருக்கக்கூடிய தேவதை இருக்கோ இல்லையா, கிராம தேவதை, இது எல்லாமே பின்னாடி என்ன பண்ணியிருப்பான்னா மாமிசம் வச்சு படைக்கிற மாதிரி வச்சுருப்பான். இந்த மாமிசம்லாம் வச்சு பூஜை பண்ணுறாளோ இல்லையோ, அதுதான் கிரியா தேவதை, அதுதான் செயல்படும். இந்த ஆடு கோழி ஏதோ பண்ணுறாவா அந்த சம்பிரதாயம். ஆனால் அதுக்கும் இந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தொடர்பு இருக்குது, சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த கோயில் பூஜை போட்டால் தான், தீ மிதிச்சாதான், ஆடு வெட்டி பூஜை போட்டால் தான், கரகம் வச்சாதான், மாரியம்மன் இருந்தால் கூட கரகம் எடுப்பாள். அந்த மாரியம்மனுக்கு சைவம் பண்ணுவாள். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முன்னடியான்னு சொல்லக்கூடிய சாமிக்கு அசைவம் பண்ணுவாள். அந்த அசைவமாக இருக்கக்கூடியது உடல் நலத்தை தரக்கூடியது. அதில் ஒரு பாகம் சைவமாக இருக்கக்கூடிய அந்த சாமி இருக்குது பாருங்கள், அதுதான் உள்ள நலத்தை தரக்கூடியது. குறைந்தபட்சம் ஒரு கிரியாதேவதையாவது ஒரு சிவனுக்கு இருக்கும். இந்த கிரியாசக்தியை நாம் வணங்குவோமே ஆனால் உடல் நலமும் உள்ள அமைதியும் பெறுவோம்.